ஏன் திரும்ப இங்கே வர்றீங்க? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி வளர்ச்சி விசிகாவுடைய வளர்ச்சி வந்து 1, 2, 4 அப்படின்னு போது ரொம்ப குறைவா இருக்குது. ஒருவேளை நம்ம மாநில அளவுல நம்ம கட்சியை வந்து பலப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பிரதமர் பதவி நாடாளுமன்றத்தை பத்தி பார்த்துக்கலாமா பேசுவோம். அப்படின்னு. அதுக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல விஜய் வேற உள்ள வராரு. ஒருவேளை விஜய் வர்றதுனால வாக்கு நிறைய கணிசமா பிரியும் போது நம்ம கட்சிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஒரு துணை முதல்வரோ ஏதோ ஒரு அதிகாரத்துல அதுக்கு விஜய் கூட சேர்ந்து நின்று போட்டு போயிடலாமா? எதுக்கு வந்து தனியாக இருக்கணும்? எதுக்கு வந்து திமுக கூட இருக்குது சார்? விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாலே வந்து உங்களுக்கு இதை குறைந்தபட்சம் விஜய் கட்சியில் திரும்ப சேர்ந்தாருன்னா, அந்த கூட்டணியில் சேர்ந்தாருன்னா, குறைந்தபட்சம் வந்து அவர்கிட்ட இருந்து புரிய போகிற வாக்குகள் இருக்குல்ல, அதையாவது தக்க வச்சுக்கலாம். விஜய் கட்சிக்கும் இவருடைய வாக்குகள் பெறுவார் எவ்வளோ போகுது? அவர் கட்சிக்கு அவர் ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பாரு. நான் இப்படி தான் இருப்பேன், ரெண்டு கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சேர்த்துக்க முடியாது. நீங்கள் வந்து விஜய் கட்சியில் விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, சீமான் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, சீமான் ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, அப்படி இப்படின்னு நுணுக்கமாக கண்டுபிடிக்க தெரிஞ்ச திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஆள் வந்து நானே ஆர்எஸ்எஸ்காரன் தான் அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர், அவரை வந்து தூக்கி திமுகவுடைய வாஷிங் மிஷினில் போட்டோன்னா அவர் இப்போ வந்து சமூக நீதி காவலராக மாறிட்டாரு. இவர் ஒன்றும் பண்ண முடியாதாங்க. தலைமை தாங்கிறது திமுக தானே. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எங்கேயோ இருக்கிற விஜய் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர் பேசுகிறாரு, எதிர்க்கிறாரு. சீமான் தன்னுடைய இதில் வந்து அவருடைய கொள்கையாக வந்து பாஜக எதிர்ப்பை நேரடியாக பேசக்கூடியவர். ஆனால் இவர்களையெல்லாம் நீங்கள் வந்து பாஜகவின் ஆள், பி டீமு, ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைன்னு பேச தெரியுது உங்களுக்கு. ஆர்எஸ்எஸ் தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஆர்எஸ்எஸ் மைத்ரேன்னு வரிசையாக அள்ளி தூக்கி போட்டுட்டு வராங்க. எஸ்வி சேகர் இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இதெல்லாம் முட்டு கொடுத்து பிராமண எதிர்ப்பு இல்லை. திமுக சைட்ல இருந்து பார்த்தா இதுதான் பிராமண எதிர்ப்பு, கூட சேர்த்து வச்சுக்கிட்டு தான் எதிர்ப்புன்னு. எல்லாம் டிராமா. அதில் வந்து இவருடைய பங்கை வந்து வச்சுக்கிட்டாங்க. இவரை வந்து சும்மா ஊர்காக்கு வச்சுக்கிட்டுறாங்க. சொல்ல போனால் திமுக கூட்டணியில் தான் திருமா அவர்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்.